ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லஞ்ச் சாப்பிட்றதுக்கு ஷெனா நகருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட் சைடில் ஒரு புஷ்கார்ட் மாதிரி ஒரு கடை இருக்குது. கடை பேரே பார்த்தீங்கன்னா வாங்க சாப்பிட்டு போங்க. இவங்ககிட்ட வந்து 60 ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக மீல்ஸ் கொடுக்குறாங்க. மீன் குழம்பு, சாம்பார், ரசம், வத்த குழம்பு, ஸோ பொரியல் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அண்ட் சைட் டிஷ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன், எறா, சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடை கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷெனா நகர் மெட்ரோ இருக்கும். மெட்ரோக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கடை லொக்கேட்டாக இருக்குது. ஸோ இவங்ககிட்ட தான் இன்றைக்கி லஞ்ச் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வாங்க போய் லஞ்ச் சாப்பிடலாம். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீல்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சிக்கன் தொக்கு சைட் டிஷ்க்காக வாங்கியிருக்கோம், கருவாடு தொக்கு வாங்கியிருக்கோம், அண்ட் மீன் வாங்கியிருக்கோம். பொரியல் வந்து இவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இது கூட மீன் குழம்பு ஊற்றியும் மீல்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு மீன் குழம்போட சாப்பிட போகிறோம். ஸோ லெட்ஸ் ட்ரை மீன் குழம்பு. அண்ட் இதை வந்து குட்டியாக வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் போட்டிருக்காங்க அந்த அக்கா. ஸோ ஸ்மெல்லு செம்மையாக இருக்குது மீன் குழம்பு இது. ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் மீன் குழம்பு. வா, மீனோட ஃப்ளேவர் கைஸ்ப்பா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த சின்ன துண்டு மீன்லேயே தெரியுது. நல்லா இருக்குது கைஸ் இந்த மீன். எனக்கு ஆக்சுவலி நான் குழம்பு மீன் சாப்பிட்ற ஆள் கிடையாது. நமக்கு எப்பவுமே இந்த வறுத்த மீன் தான். ஆனால் இந்த மீன் குழம்போட அந்த மீன் வேறு மாதிரி செம்மையாக இருக்குது. அண்ட் ஆல்சோ மீனில் வந்து மசாலா ரொம்ப டாமினேட் பண்ணல. நல்லா அந்த மீனோட வாசம் வந்து அந்த மீன் குழம்புல இறங்கி பக்காவாக இருக்குது. ஒரு காட்டாலாம் இல்லை, இது ஒரு சாந்தமாக லைட்டாக காரமாக இருக்கிற மீன் குழம்பு சூப்பராக இருக்குது. ஆமாம். ஸோ இது கூட வந்து நம்ம கருவாடு சாப்பிட போகிறோம். கருவாடு தொக்கு. ஸோ இந்த கருவாடு தொக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கவே நல்லா ரெட்டு கலரில் இருக்கான். ஏன்னா பேசிக்காக வந்து கருவாடு தொக்குலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அதனாலேயே கொஞ்சமாக கேட்டு வாங்கிட்டு வந்தது. ஸோ அவனை பிசைஞ்சு ஒரு பைட் சும்மா அடித்து பார்ப்போம். எனக்கு வந்து அந்த கருவாடு பிடிக்கல. இது கொஞ்சம் லோக்கலாக இருக்குது கருவாடு. அது ஸ்மெல்லு ஓவர் டாமினேட்டடாக இருக்குது. எனக்கு இவ்வளோ டாமினேட்டாக இருந்தால் பிடிக்காது. ஓகேவா இருக்குது. மேபி வந்து கருவாடு லவர்ஸ்க்கு வந்து கருவாடு லவர்ஸ்க்கு இது பிடிக்கும். ஏன்னா அவங்க வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கருவாடுலாம் சாப்பிட்ருப்பாங்க. கத்திரிக்காய் போட்டு சாப்பிட்ருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வெரைட்டியாக பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இது நல்லா பிடிக்கும். நெக்ஸ்ட் சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்புல சிக்கன் தொக்கு. இதில் நல்லா வந்து பார்க்குறதுக்கே வந்து இந்த செட்டிநாடு ஸ்டைலில் நல்லா பெப்பரியாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் வச்சுட்டோம். கொஞ்சமாக சிக்கனு பிசைஞ்சு அடிப்போம். இந்த கருவாடு ஓவர் ஆயிடுச்சுப்பா. வாய் ஒரு மாதிரி கெடுத்து விட்டுச்சுப்பா. இது கருவாடு லவர்ஸ் கோச்சிக்காதீங்க. எனக்கு கருவாடு அவ்வளோவா லைக் கிடையாது. ஒரு சிக்கன் மஜாவான குழம்பு கைசுது. செம்மையாக இருக்குது. இந்த பெப்பர் வாசம் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து அந்த கிரேவி வந்து உள்ளே ஃபுல்லாக இறங்கியிருக்கு. அது கூட சாப்பிடும்போது அடடா தரமாக இருக்குது. வேறு லெவலு. சூப்பராக இருக்குது. ஸோ இதை தவிர்த்து நம்ம இன்னும் நிறைய கொஞ்சம் ஐட்டம்லாம் சாப்பிட போகிறோம். அதில் சாம்பார் இருக்குது. மெயினாக இவங்களோட காரக்குழம்பு சாப்பிட்றோம். நல்லா கத்திரிக்காயெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்காகவே அதை போய்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு அனுப்பிச்சு வருங்க.